ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரோட லைஃப்பும் சூப்பராக போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் எடுத்துன்னு வந்திருக்கேன். மார்னிங்லேருந்தே ஃபுல் மார்னிங் டு ஆஃப்டர்நூன் விலாக் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் ஆனால் கிளம்புற இருக்கிற அவசரத்தில் என்னால் ஃபுல்லாக கிளம்புறலேருந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. குழந்தைகள் ஸ்கூல் போன அப்புறம் நான் வந்து லஞ்ச் ப்ரிப்ரேஷன், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் என்ட்ரிவே ஃபோயரில் நான் எப்படி இண்டியனைஸ்டாக ஒரு டெக்கோர் பண்ணியிருக்கேன்னு அதுதான் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக ஃபுல் டே விலாக்ஸ் வந்து நான் ஃப்யூச்சரில் எடுத்துகிட்டு வரேன். இப்போ இங்கே வந்து மார்னிங் வந்து குழந்தைகளோட லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் வந்து நான் என்னோட ஸ்பெஷலாக இன்றைக்கி ஒரு லஞ்சில் என்னெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு அதை ஷேர் பண்ணுறேன். இங்கே இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து வேர்க்கடலையும் சன்னாவும் வச்சுருக்கேன் சுண்டலுக்கு. அதோடையே உருளைக்கிழங்கையும் வேக வச்சுருக்கேன். இன்றைக்கி சூப்பராக நம்ம வந்து கோஃப்தா ரெசிபி நான் ஷேர் பண்ண போகிறேன். இங்கே வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சதை வந்து நான் நல்லா துருவி எடுத்துட்டுருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் பன்னீர் எடுத்துட்டுருக்கேன், கொத்தமல்லி எடுத்துட்டுருக்கேன், அப்புறம் பேசிக் தனியா ஜீரா பவுடர், காரப்பொடி, உப்பு, மஞ்சள் பொடி இதெல்லாம் வச்சு நல்லா இதை வந்து பிசைஞ்சுக்க போகிறேன். இங்கே கோஃப்தா சைஸ் வந்து நான் ஒரு குட்டி லெமன் சைஸ் தான் பண்ணியிருக்கேன். உள்ள ஸ்டஃபிங்க்கு வந்து ரெய்சன்ஸ் வச்சுருக்கேன். கேஷ்யூ ரெய்சன்ஸ் ரெண்டுமே வைக்கலாம். இங்கே நான் ஒன்லி ரெய்சன்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ எல்லாத்தையும் அதே மாதிரி குட்டியாக ரோல் பண்ணி கோஃப்தாஸ் ரெடி பண்ணிக்க போகிறேன். அடுத்தது வந்து இங்கே நான் ஸ்ரீகண்ட் பண்ணுறேன். இது வந்து இன்ஸ்டன்ட் ஸ்ரீகண்ட். நம்ம வந்து தயிரை துணியில் கட்டி அது வந்து வைக்கலாம் வேண்டாம். இது இன்ஸ்டண்ட்டாக இங்கே HEBயில் வந்து இந்த தயிர் கிடைக்கிறது. நான் இப்போ பேர் காமிச்சேன். ஸோ உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இது க்ரீக் யோகர்ட்டில் கூட பண்ணலாம். நான் க்ரீக் யோகர்ட்டில் எனக்கு வந்து ரொம்பவே திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு வந்து இந்த தயிரோட கன்சிஸ்டன்சி வந்து பிடிச்சிருக்கு. இப்போ வந்து மாம்பழம் வர ஆரம்பிச்சாச்சு. அதனால் இங்கே வந்து நான் மேங்கோ ஸ்ரீகண்ட் தான் பண்ண போகிறேன். 2 மேங்கோ வந்து நான் இது மாதிரி பியூரே பண்ணிட்டுருக்கேன். ஒரு மேங்கோ வந்து சாப் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேணுங்கிற நட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டிதான். வேணும்னா கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து மாம்பழமே திதிப்பாக இருந்ததுனால நான் வந்து எக்ஸ்ட்ராவாக சுகர் ஆட் பண்ணலை. இதில் கோஃப்தா மேலே வந்து நான் மைதாவோ கார்ன்ஸ்டார்ச்சோ கோட் பண்ணலை. அதனால வந்து நம்மளுக்கு எண்ணெயில் போட்டோன்னு அது பிரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ½ an hour வந்து இந்த பண்ண கோஃப்தாவை ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா பிரியாது. நம்ம எக்ஸ்ட்ராவாக மேலே வந்து மைதாவோ கார்ன்ஸ்டார்ச்சோ அதெல்லாம் ஒன்றுமே போட வேண்டாம். வேணுங்கிற குவான்டிட்டி எடுத்து பொரிச்சுட்டு திரும்பி பாக்கியை உள்ளே வச்சுட்டு அந்த ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ணால் ஃபஸ்ட் கிளாஸாக நம்மளுக்கு கோஃப்தா வந்து பிரியாதிக்கு வரும். அதுக்கப்புறம் அங்கே வந்து மலாய் கோஃப்தாக்கு வந்து அந்த மலாய் பண்ணிட்டுருக்கேன். பன்னீர் கிரேவியோட ரெசிபி தான் அது வந்து நான் நிறைய என்னோட சில வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். வேணும்னா அந்த வீடியோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விடுறேன். அதே ரெசிபி தான். ஸோ நான் இங்கே கிரேவியோட ரெசிபி ஷேர் பண்ணலை. ஒரு மீடியம் ஹையில் வந்து இந்த கோஃப்தாவை பொரிச்சோன்னா ஒரு 7 நிமிஷத்தில் நம்மளுக்கு வந்து கோஃப்தா நல்லா கோல்டன் கலரில் ஆகிடும். கோஃப்தா அங்கே பொரிக்கவே இங்கே வந்து என்னோடய கிரேவியும் ரெடியாகுது. இது மாதிரி சைமல்டேனியஸாக நம்ம வேலை பண்ணுறச்சே வந்து வீட்டு வேலையும் மேனேஜ் பண்ண முடியும், டிஃப்ரெண்ட்டாக ரெசிபீஸும் நம்ம ட்ரை பண்ண முடியும். எல்லாமே நம்மளுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் தான் மெயின். ஒரு சில ரெசிபீஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணுறச்சே அதோட ஒரு மெமரிஸ் அட்டாச்சாக இருக்கும். அது மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஒரு சில ரெசிபீஸ் பண்ணுறச்சையோ நம்ம ஒருத்தரை நினச்சிக்கிறதோ ஆர் நம்மளோட சைல்ட்ஹுட் டேஸ் எதே நம்மளுக்கு ஞாபகம் வரும். அதே மாதிரி தான் மாம்பழம் சீசன் வந்தாச்சுன்னா எங்கள் ஆற்றுல வந்து எப்போவுமே மாம்பழம் அந்த இது வரும், பல்ப்பு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அங்கே. ஸோ அது வந்து எடுத்துன்னு வரைச்சி பூரி பண்ணுறதுக்கு பதிலாக எண்ணெயில் அது பொரிக்கிறதுக்கு பதிலாக எங்கள் வீட்டில் வந்து குட்டி குட்டியாக எங்கள் அம்மா பாட்டி எல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக சப்பாத்தி பூரி சைஸில் தான் இருக்கும். ஆனால் இது அவ்வளோ சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அதே சப்பாத்தி மாவு தான், அதே ஃபுல்கா தான். ஆனால் அந்த குட்டி குட்டியாக எடுத்து அதை நெய்யில் அதை நல்லா தடவி அந்த ஆம்ரஸோடு எடுத்துக்கரிச்சி வந்து அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். நான் எப்போவுமே சப்பாத்தியில் வந்து நெய் தடவி வச்சுடுவேன். ஸோ தட் நம்ம ராத்திரி இந்த சப்பாத்தி எடுத்துட்டாலும் அது வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ட்ரையாக கடக்குன்னு வந்து அது ஆகாது.
எந்த நாள்லாம் எனக்கு வந்து இந்த ஹோம் டெக்கோர் ஒரு ரூம் மேக் ஓவர் இது மாதிரி எதையும் ஒரு குட்டி மேக் ஓவர் என்ன பண்ணாலும் டெக்கோர் ரிலேட்டட் இருந்தாலும் நான் வந்து மார்னிங் க்ளீனிங் என்னோட முடிச்சுடுவேன். அதே மாதிரி குக்கிங் முடிச்சுட்டு நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு பூஜை எல்லாம் பண்ணிட்டு தான் நான் அந்த டெக்கோருக்கு போவேன். ஏன்னா எனக்கு ஒன்ஸ் நான் அந்த டெக்கோர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அதை வந்து நம்ம ஒரே ஷார்ட்டில் நம்ம முடிக்க மாட்டோம். ஏன்னா ஒரு சில டைம் வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுவோம், ஒரு சில டைம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த செட்டிங்கே பிடிக்காது. ஸோ நம்ம ஃபுல்லாக அதை வந்து வேறு மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் இப்போ இங்கே வந்து பூஜை தான் முதல்ல முடிக்க போகிறேன். இந்த பூ வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது வந்து என்னோடய குழந்தைகள் வந்து மதர்ஸ் டே அன்றைக்கி எனக்கு கொடுத்தது தான். நீங்கள் எல்லோரும் மதர்ஸ் டேயோட செலிப்ரேஷன் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக நெக்ஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் தெரிய வைக்கணும். ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு டேபிள் செட்டப் வந்து நான் பண்ணேன் எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த ரீல் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணலன்னா நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விடுறேன். லஞ்சும் சூப்பராக இருந்தது, அந்த செட்டப்பும் ஒரு சேஞ்ச் சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் ரீல் செக் பண்ணுறதுக்கு மறக்கக்கூடாது. ஒரு சில டைம் வந்து ஒரு சில ப்ராஜெக்ட் ஒரு ஹோம் டெக்கோருக்கு வந்து எனக்கு என்னோடய ஹஸ்பண்டோட ஹெல்ப் வேண்டி இருக்கும். ஸோ அது மாதிரி ப்ராஜெக்டில் வந்து நான் வந்து யூஸ்வலாக வீக்கெண்ட்ஸில் வந்து கொஞ்சம் என்னோடய ஹஸ்பண்டோட ஹெல்ப் எடுத்துன்னு விடுவேன். ஸோ சில பார்ட் வந்து இதில் நான் வந்து வீக்கெண்டே முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் மெஜாரிட்டி ஆஃப் த டெக்கரேஷன் வந்து நான் இன்றைக்கி விலாக் ரெக்கார்ட் பண்ணுற அன்றைக்கி தான் பண்ணியிருக்கேன். ஒரு சில ஐட்டம்லாம் நம்ம அப்படியே உள்ளே வச்சுருப்போம், ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கும், ஆர் நமக்கு வந்து அது பிடிச்சிருக்கும். அது மாதிரி தான் இது ஒரு ஐட்டம். இது வந்து யூஸ்வலி இந்த புக் படிக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்டாண்ட் மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான். இது வந்து உள்ளே கடந்துட்டு இருந்தது. ஸோ இதில் வந்து இது மாதிரி ஒரு தார் மாதிரி மாட்டிட்டு இதையும் நான் வால் ஹேங்கிங்காக யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஹேங்கிங் வழக்கு மாட்டுறதுக்கு இந்த வுட்டில் தான் நான் ஆசைப்பட்டேன் மாட்டுறதுக்கு. ஆனால் அது வந்து என்னமோ ஒரு மாதிரி ஃபிட் ஆகலை அந்த இடத்துல. அதனால் இது மாதிரி கோல்டன் கலரில் பிராஸோட ப்ராக்கெட் வாங்கி அதில் தான் மாட்டியிருக்கேன். அந்த மாற்றுச்சே வந்து எங்கிட்ட ஆணி வந்து அதோட மேட்சிங்காக இல்லை. ஸோ அதனால் இங்கே வந்து ரெகுலர் அக்ரலிக் பெயிண்ட், மெட்டாலிக் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்து அந்த ஆணியை வந்து கவர் பண்ணிட்டு இருக்கேன். நான் நிறைய பிராஸ் ஐட்டம்ஸ் வந்து இங்கே ஃப்ரண்ட் என்ட்ரி வேல இன்கார்பரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ வந்து இந்த பிராஸ் ஐட்டம்ஸ் நம்ம ஃப்ரேமில் வைக்கிறச்சே வந்து கொஞ்சம் ஸ்டர்டியாக இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து பேஸில் வந்து ப்ளைவுட் கட் பண்ணிட்டு இருக்கேன். அதில் வந்து ஸ்கிராப் புக் பேப்பர் எனக்கு எது மாதிரி கலர் ஆர் ஃப்ளவர் பேட்டர்ன், ஃப்ளோரல் பேட்டர்ன் எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி எடுத்துன்ட்டு அதை வந்து அந்த ப்ளைவுட்டில் நல்லா ஒட்டின்ட்டு ஹாட் க்ளூ கன்னால் என்னோட பிராஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அதில் ஒட்டின்னு இருக்கேன். ரொம்ப ஹெவியான பிராஸ் ஐட்டம்ஸ் நான் யூஸ் பண்ணல, ஒரு மீடியம் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஒட்டிட்டு கம்ப்ளீட்டாக ட்ரை ஆன அப்புறம் தான் நான் வந்து ஹேங் பண்ணியிருக்கேன். எப்போவுமே இந்த டெக்கோர் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறச்சே வந்து எனக்கு ஒரு டைலமா இருக்கும். இது வந்து ஃபைனலாக பண்ணுறச்சே நம்மளுக்கு வந்து நன்னா இருக்குமா, ஆர் சில டைம் வந்து நான் ஃபுல்லாக பண்ணிவிட்டு எனக்கு அதோட அவுட்கமே பிடிக்காது. ஸோ நான் அதை பப்ளிஷ் பண்ண மாட்டேன், ஆர் அதை திரும்பி மாற்றுவேன். ஸோ இது வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். இதில் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் வேணும். ஸோ அதனால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணோம். அண்ட் நம்ம எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஒரு பெரிய தேங்க்யூ. யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ரொம்ப தேங்க்யூ. உங்கள் சப்போர்ட் அண்ட் உங்கள் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இல்லாதக்கு என்னால் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு மோட்டிவேஷனோட ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு பெரிய லைக், காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கக்கூடாது. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்து நான் இதை எல்லா ஐட்டம்ஸையும் எடுத்து இங்கே கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் திரும்பி அதை அரேஞ்ச் பண்ண போகிறேன். கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற பிராஸ் ஆர்டிஃபேக்ட்ஸ் ஃப்ரேமில் வச்சுருந்தேன்னா அதை வந்து நான் ஆணியால் மாட்டியிருக்கேன். சிலது வந்து லைட்டாக இருக்கிறது வந்து நான் டபுள் சைடட் டேப், ஹெவி டியூட்டி டபுள் சைடட் டேப் வச்சு தான் வாலில் ஒட்டியிருக்கேன். க்ரீனரி இல்லாதக்கி நான் ஒரு ஹோம் டெக்கோர் ஒரு மேக் ஓவருமே பண்ணது கிடையாது. ஸோ இங்கேயுமே ஒரு ஹுக்கில் ஒரு ஹேங்கிங் பிளான்ட் மாட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் வால் ஷெல்ஃபில் வந்து ஒரு சில பிளான்ட்ஸ் வச்சுருக்கேன். இந்த இன்டர்வியூவோட நைட் வியூ வந்து நான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் என்னை ஃபாலோ பண்ணணும். இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விட்டுருக்கேன்.
என்னோட ஃப்ரண்ட் என்ட்ரிவேயை நான் டிஸ்கிரைப் பண்ணோன்னே சில புதுசு ஐட்டம் இருக்குது, சிலது வந்து உள்ளேயே வச்சு பழைய ஐட்டம் யூஸே பண்ணாத ஐட்டம்ஸும் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். சிலது வந்து நான் டிஐஒய் ஆர்ட் பண்ணி அதையும் மாட்டியிருக்கேன். ஸோ இது எல்லாம் பார்க்கறச்சே எனக்கு வந்து மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மேக் ஓவர் உங்கள் எல்லாருக்கும் எப்படி பிடிச்சதுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிய வைக்கணும். இதில் எதே அடிஷன் டெலிஷன் என்ன சஜஷன் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரிய வைக்கணும். உங்களுக்கு இதுலேருந்து எதே ஐட்டம் வேணும் ஒரு எதோட சோர்ஸ் வேணும்னா கூட எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிய வச்சா நான் அந்த லிங்க் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து மோட்டிவேஷனாக நீங்கள் இருந்தால் தான் நானும் உங்களை இன் ரிட்டர்ன் மோட்டிவேட் பண்ண முடியும். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பபாய்.